அனைவருக்கும் வணக்கம். டானிஸ் டேக் போலாமா? இன்னைக்கு நம்ம தல அஜித் அவர்கள் நடிப்புல ரிலீஸ் ஆகியிருக்கிற விடாமுயற்சி படத்தை பத்தி தான் ரிவ்யூ பண்ண போறோம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது 2 பேரும் ஒரு டிவோர்ஸோட பிளான்ல தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களோட மெமரிஸ்குள்ள இவங்களோட பாஸ்ட்ல எப்படிலாம் லவ் பண்ணாங்க அப்படிங்கிற சீக்வன்ஸை ரொம்ப லென்த்தா எடுத்து வச்சிருக்காங்க. அதுவே அந்த கதையை ஸ்லோவா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்குது. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் ஸ்க்ரீன்ல பார்க்கறதுக்கு ரொம்ப அந்த ஏஜ்டா தெரியுறாங்க. இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் ஆதார் கார்டை ரினியூவல் பண்ண வச்சா கேஒய்சிக்கு 5 அட்டெம்ப்ட் எடுக்கணும் போல. அவ்வளோ ஏஜ்டா தெரியுறாங்க. அது கொஞ்சம் கிரிஞ்சாவும் இருக்கு. அந்த சீக்வன்ஸை முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள சொல்லியிருக்கலாம். இது என்ன லவ் ஸ்டோரியா இல்லை ஆக்ஷன் ஸ்டோரியான்ற கன்ஃபியூஷனே நமக்கு வந்துடுது. இந்த விவேக் ஒரு படத்துல சமைப்பாரு. அதையும் இதையும் போட்டு பக்கத்துல ஒருத்தவங்க நின்றுட்டு ஆஹா அதை போடுறாரு இதை போடுறாருன்னு கடைசியில நான் ஒரு கோந்து செஞ்சு நான் தட்டியை ஒட்ட வைக்க போறேங்கிற மாதிரி 3/4 மணி நேரம் கழிச்சு இவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்க. ஆனா அவங்க லவ் வந்து செட் ஆகல. அதனால இப்ப டிவோர்ஸ் ஆக போறாங்க அப்படின்னு டைரக்டர் நம்மள்ட்ட சொல்றாரு. இதை எதுக்குடா இவ்வளவு நேரம் சொன்னேன், ஒரு 5 நிமிஷத்துல சொல்லிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு நமக்கு வந்து அந்த ஃபீல் வருது. கதைப்படி பார்த்தோம் அப்படின்னா ஏகேவோட சோகம் தாங்க முடியாம தான் த்ரிஷா ஆல்ரெடி டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கேஸ் தான் நடக்குது, நாம ஏன் ஒண்ணா இருக்கணும், நான் பேசாம ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி எங்க அப்பா வீட்டுக்கே போயிடுறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. ஏகே என்ன சொல்லுவாரு, இவ்வளவு நாள் என் இம்சையை தாங்கிட்ட, இன்னும் கொஞ்சம் 12 மணி நேரம் என் கூட கார் டிராவல் பண்ணி இருக்கிற கொஞ்ச நஞ்ச இம்சையும் தாங்கிக்கிட்டீங்கன்னா நான் கொண்டு போய் உங்க அப்பா கிட்டே விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையா கொடுத்துக்கிட்டு இருந்த ஏகே பைபாஸ்ல கொண்டு போய் திரிஷாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா கொடுத்துருவாரு. நம்ம வெளியூருக்கு கிளம்பும் போது அப்படியே சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு அப்படி இப்படின்னு தடுமாறி பைபாஸ் ஏறுற மாதிரி இந்த கதையும் இவங்க பிளாஷ்பேக் எல்லாம் முடிச்சுட்டு பொறுமையா கதையோட கதையா இவங்களும் பைபாஸ் ஏறுறாங்க. சமீபத்துல இந்த ஈசிஆர்ல நடந்த மாதிரி இவனேன்னு நாங்க மட்டும் கார்ல போயிட்டு இருக்கோம், எங்களை எதுக்குடா துரத்துறீங்கன்ற மாதிரி ஒரு 2 பேரும் இவங்களை துரத்தி இவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கொடுத்து இந்த ஆடு ஜீவிதம் படத்துல ஹீரோ வந்து அந்த துபாய்க்காரனுங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுவாரு. அந்த இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் தான் வந்துச்சு. ஏகே அவர் ஒய்ஃபை தொலைச்சிட்டு நாய் போடாத பாடுபடுவாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒய்ஃப் ஒரு பக்கம் காணா போயிடுறாங்க, இவருக்கு தேடுன்னு தேடுவாரு. இந்த வில்லனுங்களே இவருக்கு க்ளூவும் கொடுப்பானுங்க. இந்த க்ளூவை தேடி அவர் எங்கேயாவது போனாருன்னா அங்க இவனுங்களே திரும்பவும் வந்து பிரச்சனையும் கொடுப்பானுங்க. இவர் ஒரு கட்டத்துல இவனுங்களை நம்பி முன்னாடி போலாமா இல்ல பின்னாடி போலாமான்னு குழம்பி போய் நொந்து போய் மனுஷன் ஒரு இடத்துல உட்கார்ந்துருவாரு. அந்த இடத்துல எல்லாம் அவரோட எக்ஸ்பிரஷன் வேற லெவல்ல இருக்கும். என்னதான் தலையாவே இருந்தாலும் பொண்டாட்டி வில்லங்கிட்ட மாட்டிக்கிட்டதுனால வரவும் போறவங்கலாம் தலையிலே அடிப்பானுங்க. இதெல்லாம் அவர் தாங்கிக்கிட்டு படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு எப்படியோ இந்த ஹீரோயினை, அதாவது அவரோட ஒய்ஃபை தேடி கண்டுபிடிக்கணும். இது ஒரு நல்ல கதை. ரொம்ப ராவாவே எடுத்திருப்பாங்க. ரொம்ப வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வச்சு தேவையில்லாத பரபரப்பு விறுவிறுப்பெல்லாம் இல்லாம ஒரு யதார்த்தமான மனுஷன் எப்படி ஒரு ஒய்ஃபு காணா போயிட்டாலோ இல்ல குடும்பத்துக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலோ அவங்க எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த பிரச்சனையை அணுகுவாங்களோ அது மாதிரி தான் அந்த கதையில ஏகேவும் அணுகியிருப்பாரு. இது ஒரு அஜித் ஃபேன்ஸுக்கான படமான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படம் ரொம்ப நார்மலா எந்த ஒரு அன்வான்ட் மாஸ் சீன்ஸ், அன்வான்ட் பிஜிஎம் எதுவுமே இல்லாம அந்த கதைக்கு என்ன மாஸ் வேணுமோ அதை மட்டும் தான் அவர் கொடுத்துருப்பாரு. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. இந்த கார்ல வந்து ஒரு ஃபைட் சீன் வரும், அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு. ஏகே அவர்களோட யதார்த்தமான நடிப்பு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அவர் மட்டும் இல்லாம எல்லாருமே அந்த படத்துல நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த கதையோட மொத்த சுமையுமே ஏகே மேலதான் வச்சிருந்தாங்க. அதை அவர் தாங்கி பிடிச்சி இந்த கதையை ஒரு ஒன் மேன் ஷோ மாதிரி கடைசி வரைக்கும் கொண்டு போயிருந்தாரு. அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை ஓவர் ஆக்டிங் பண்ணாம நல்லா யதார்த்தமாவே நடிச்சிருந்தாங்க. இந்த படம் ஒரு திரும்ப திரும்ப பார்க்கக்கூடிய ஒரு படமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன்.
ஆனால் இந்த படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள் தான். நமக்கு உட்கார்ந்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் போர் அடிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் கதை ஆரம்பிச்சோடனே நமக்கு அந்த போர்லாம் அடிக்காது. நல்லாவே தான் இருக்கும். நம்ம படம் கடைசி வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல்ல தான் போகும். ஃபர்ஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் ஜே ஜேன்னு இருந்துச்சுங்க தியேட்டரே. அவ்வளோ கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஏகே அவர்களோட நிறைய அவர் நடிச்சிருந்த எல்லா படத்தோட கிளிப்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அது எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்களுமே உங்க குடும்பத்தோட வெளியில போகும்போது இந்த டேஞ்சரஸ் ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ரூட்டையுமே நீங்க எடுக்காதீங்க. அன்வான்ட் டைம்ல, அன்டைம்ல அனாவசியமா யார்கிட்டயும் லிஃப்ட் கேட்காதீங்க. பைபாஸ்ல போகும்போது சேஃப்டியா இருக்கிறதுக்கு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட வெஹிக்கிள ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிக்கோங்க. நமக்கு யாருன்னே தெரியாதவங்க கிட்ட இருந்து தேவையில்லாத எந்த ஹெல்ப்பும் நம்ம வாங்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படி நம்மளால முடியல அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ரிலேட்டிவ் கால் பண்ணி ஏதாவது ஹெல்ப் கேளுங்க. இல்ல நியர்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி உங்களோட சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ இதுதான் இந்த படத்துலயும் அவங்க சொல்ல வந்திருக்கிற ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அன்னோன் பர்சன்ஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன்.